Good evening to all. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் சும்மா லைட்டாக ஃபண்டமெண்டலாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்ற சும்மா ஓவரால் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ், ஓகேங்களா? உங்கள் டவுட்ஸ் இன் ட்ரேடிங் மூலியமா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் சொல்கிற பேரை நான் லைவாக அனலைஸ் பண்ண போகிறேன். போத் ஸ்விங்க்குனாலும் சரி, ஸ்கேல்பிங்னாலும் சரி, நான் லைவாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன். இவ்வளோ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பொறுத்தளவு ட்ரம்ப் தான் வேலையை காட்டிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்தியா மேலே டேக்ஸ் போட்டுட்டு இருக்காரு. லைக் டேக்ஸ் மீன்ஸ் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அமெரிக்காவில் லைக் வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறாங்களா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீப்புளுக்கும் வருஷம் வருஷம் 88 லட்ச ரூபா நியர்லி ஒரு $100. ஓகேங்களா? ஸோ $100K, நாட் $100, $100K வந்து அவங்க பே பண்ணோம் இயர்லி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பர் சிங்கிள் பர்சனுக்கு. ஸோ அது ஒரு டென்ஷன் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்றாரோ மக்களுக்கு வந்து கோல்டு தான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி கோல்டு மேலே தான் போக தான் செய்யும். கோல்டு வரதான் செய்வாங்க. இவர் இருக்க வரைக்கும் மேக்ஸிமம் கோல்டு மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் நியூஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கு ட்ரேடிங் ரிலேட்டடோ எதுலேயும் ரிலேட்டடோ, உங்களுக்கு ட்ரேடிங் மூலியமா ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு இதுல டவுட் இருக்கு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. இல்ல உங்களால மைக் ஆன் பண்ண முடியாது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஓவராலா நான் கூப்பிடுறேன். ஓகேங்களா? இல்லையா மெசேஜ் பண்ணுங்க. மதன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்க? இல்லை ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஆமா, நீங்க லைவ் வரவே இல்லை. ஆமா ப்ரோ, கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் ரொம்ப வேலையாச்சு. சரி, ஃப்ரீ கிடைச்சிருக்கு இன்னைக்கு, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்கேன். ஓகே. டெய்லி போயிட்டு இருக்கு. வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே. இப்போ ட்ரேடிங் பக்கமே ஒரு 3 மாசமா அவ்வளோ வரல ப்ரோ. ரொம்ப சரி, எப்படி சொல்ல, தொடர்ந்து ஒரு லாஸ்ல இருக்கறதுனால சரி ஒரு 2 மாசம் 3 மாசம் கொஞ்சம் வெட்டி விடாமட்டு கொஞ்சம் இதா இருக்கேன். கத்துட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டு. இன்னும் கொஞ்சம் என்னன்னா, என்னோட இதை மட்டும் சைக்காலஜி மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் போடுவாங்கல்ல ஒரு ரீல்ஸ், ஸ்கில் இருக்கு ஆனா சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும் தெரியுமா? ஒரு லோகோ போட்டிருப்பாங்க, அது கூட சேஃப் நேச்சர். இல்ல நீங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ட்ரேடு எஸ்எல் டிபி வச்சுட்டு அப்படியே விட்டுறணும். நம்ம ட்ரெயிலிங் எஸ்எல் வரைக்கும் பார்க்கணும், பிரேக்கிங் வரைக்கும் பார்க்கணும். பிரேக்கிங் வச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரேடை பார்க்கவே கூடாது. என்னன்னா எப்படி சொல்ல, சப்போஸ் எஸ்எல் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வந்து ட்ரேடு போட்டுருக்கேன். என்னோட தப்பு. என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து யூஸ் பண்ண முடியும். அத பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. திரும்ப எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. அதுல எத்தனை ட்ரேடு கிடைக்குதோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். மினிமம் ரிஸ்க்ல எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ரேடு சக்சஸ் ஆகும் ஆகாதுன்றது பேச்சுக்கு இடம் கிடையாது. உங்க செட்டப் வந்துச்சுன்னா அந்த செட்டப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதுவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போமா ஆல் டைம் ஹை எல்லாம் போயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 3 ட்ரேடு 2 ட்ரேடு தான் இருக்கு. அப்பப்ப நம்ம பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வருதா அப்படின்னு. சப்போஸ் வந்துட்டு டக்குன்னு போயிருது, அதுக்குள்ள நம்ம அந்த டயத்துல பாக்க முடியல. அது இல்ல, முதல் விஷயம் நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டா வச்சுக்கணும். அதோட அக்யூரசி ரேட் மினிமம் ஒரு 70% இருக்கணும். ரெண்டாவது, நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி வந்தா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். வரலைன்னா அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேடை பத்தி கவலைப்படக்கூடாது. இன்னொன்னு, என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் எஸ்எல் வச்சுட்டு டிபி வச்சுட்டு விட்டுறணும். அவங்களால லாஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் லைக் இப்போ 10 லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை மட்டும் கையில வச்சுக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை பார்க்கவே விட கரெக்டா தானே. உங்களால லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு நீங்க அதை பாக்குறீங்க? ஒரு 1000 rupees லாஸ் ஆச்சுன்னா அப்படின்னா ப்ராப்பரா இங்கதான் வரணும்.
நம்ம வந்து அவ்வளவுதான். கொஞ்சம் லைட்டா கிரீன் ரெட் கலர் கேண்டில் வந்துருச்சுன்னா பயந்துடக்கூடாது. கரெக்டா அது நீங்க சார்ட்டே அடுத்த பார்க்க கூடாது எத்தனை உங்களுக்கு யூனிட் அந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா. என்ட்ரி நான் எடுத்துட்டு பாப்பா எஸ்எல் வச்சுட்டு போயிடணும். அப்படிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு போய் பார்க்கணும். ஸ்கேல்பிங்னா உடனே பார்க்கணும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா பார்க்கணும். அப்படிங்களா ப்ரோ? சரி ஓகே. அத பத்தி தான் சரி கேக்க எனக்கு அதான் டவுட். ரொம்ப இதா இருக்கு. அதான் ப்ரோ, அடுத்து என்ட்ரி இன்னொரு எடுத்துட்டு எஸ்எல் மட்டும் வச்சுட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கிலோ லாஸ் பண்ண முடியுமோ அந்த எஸ்எல் மட்டும் வைங்க. அதிகமான ரிஸ்க் எடுக்க வேணாம். 1000 லாஸ் பண்ண முடியுமா அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி எஸ்எல் வைங்க. சிம்பிள். ஓகே ப்ரோ. எவ்வளோ ட்ரேட் எடுத்துட்டு இருந்தா இப்ப ரொம்ப அடியாகுதுன்னா என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜி தான் அடியாகுதுன்னு தோணுது. அந்த ஒண்ணுதான். அதான் அதான் உங்களுக்கு சைக்காலஜி தான் மெயினா இருக்கும். ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டா தான் வச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். பாத்தீங்களா? இப்பதான் அனுப்புறது இல்ல. ஆமா ஆமா, அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஓகே, பட் உங்க சைக்காலஜி தான் மேட்டர். என்னதான் ஸ்ட்ராட்டஜி தான், எண்ட் ஆஃப் த டே சைக்காலஜி தான். ம், ம். சரி ஓகே ப்ரோ. ஆனா ஒன்று ரெண்டு கத்துட்டு தான் இருக்கேன். எப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேட் நம்ம வந்து பிளானிங் பண்ணி வச்சுக்கணும். எஸ்எல் அடிச்சா ஒன்னு இல்லைன்னா ரெண்டு, நம்ம ஸ்ட்ராட்டஜில வந்துச்சுன்னா மூணே எடுக்கலாம். ஆனா இவ்வளவுதான் லாஸ் பண்ணணும் டெய்லி. இப்போ ஒரு ஒரு 50 என்னால முடியும், என்னோட தகுதி தந்தப்ப ஒரு $20 தான் என்னால லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு அந்த $20 மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு பிளானிங் பண்ணி வச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஓகே ஓகே ப்ரோ, அதான் பாருங்க, அதுக்கேத்த மாதிரி கரெக்டா பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களோட பையிங் வந்து எப்படின்னா வீடியோலாம் பார்த்தேன், எனக்கு சரியா புரியல. ப்ரோ அது பையிங் வந்து கேரக்டர் நான் சொல்றேன்ல, அது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து யாருக்கும் அவ்வளவு ஈஸியா புரியாது ப்ரோ. ஏன்னா அது அப்படிங்களா? புது பையிங் ஸ்ட்ராட்டஜி கேரக்டர் செல்லிங் மார்க்கெட்ல. கேரக்டர்லாம் புரியுது ப்ரோ. ம். நான் உங்களோட செல்லிங் கேரக்டர் வச்சு நான் அறியாம என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய எடுத்திருக்கேன் செல்லிங்ல. நீங்க ஓகே சொல்லுவீங்க எனக்கு செல்லிங் தான் ப்ரோ, நான் செல்லிங் ட்ரேடர் தான் ப்ரோ, எனக்கு செல்லிங் பிடிக்கும் ப்ரோ நீங்க சொன்னீங்களா? ஓகே. அதே மாதிரி நானும் பையிங் பிடிக்கும்னு சொன்னேன்னா செல்லிங்ல கரெக்டா போயிட்டு இருக்கு ப்ரோ. சரி சரி சரி, அதான் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டா தூக்குங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜில அது கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் கத்துக்கிட்டு போனா ஈஸியாயிரும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ மதி ப்ரோ வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க. ஓகே, நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா எனக்கு புரியல. நீங்க பிகினரா என்னன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க, அப்ப நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, இல்ல மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா டேரக்டா நம்ம சாரி கரன்சி பேர்ஸ் அனலைஸ்க்குள்ள பேரலாமா? அனலைஸ்க்குள்ள பேரலாம் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. டவுட் இருக்கவங்க மைக் ஆன் பண்ணுங்க, எதனாலும் பண்ணுங்க, பாத்துக்கலாம். ஓகே, ஸோ பண்ணலாம். ஃபாரெக்ஸ் பிகினர் பேசிக் அட்வான்சஸ் ஆக்சுவலா ஃபாரெக்ஸ்க்கு மட்டும் கிடையாது ப்ரோ. நம்ம வச்சிருக்கிறது வந்து பிகினருக்கா இருக்கும். மார்க்கெட்டை பத்தின ஐடியாவே எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லெவல்ல இருந்து இருக்கும். ஸோ நம்மகிட்ட டெக்னிக்கல் மட்டும் தான் டீச் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ் மட்டும் அப்படின்னா புரோக்கர் எப்படி யூஸ் பண்றதுன்னு இருக்கும். அது மட்டும் நம்மகிட்ட இருக்காது. பட் கேட்டீங்கன்னா டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். அது ரெண்டாவது. டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான் இருக்கும் பேசிக் டு அட்வான்சஸ் கோர்சஸ்ல. அதோட பிரைஸ் வந்து 2500 ஃபார் பேசிக் டு அட்வான்சஸ். பேசிக் டெக்னிக்கல்ல இருந்து ஒரு பிகினருக்கு டெக்னிக்கல் எப்படி சொல்லி தரணுமோ அந்த லெவல்ல இருந்து அவங்கள எப்படி தனியா ட்ரேட் எடுக்கிற அளவு, ஒரு ப்ரோ ட்ரேடர் மாதிரி அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற அளவு அந்த லெவல் இருக்கும். அதோட அக்யூரசி 70% அக்யூரசி இருக்கும். ஏன்னா அது வந்து பேசிக்ஸ்னால 70% தான் அக்யூரசி இருக்கும், நாங்க சொல்ற மாதிரி பண்ணினா. அதே கேரக்டர் அனாலிசிஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்க பிகினரா வரத்துல 80 to 90% இருக்கும் கேரக்டர் அனாலிசிஸ்க்கு பிகினரா வரத்துல. ஓகேங்களா? அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேரக்டர் அனாலிசிஸ்ல 90 to 100% வரைக்கும் வந்துடும். ஓகே, இப்போ என்னென்ன பேர் அனலைஸ் பண்ணலாம், அந்த பேர் அண்டு டைம் ஃப்ரேம். ஸ்கேல்பிங்னா ஸ்கேல்பிங், ஸ்விங்னா ஸ்விங். எந்த பேர் வேணுன்ற ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டு அடுத்து ஸ்விங்கா ஸ்கேல்பிங்ன்றத டைப் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அனலைஸ் பண்றேன், ஓவராலா அனலைஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகேங்களா? ஓகே, கோல்டு ஸ்விங் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா டைப் பண்ணுங்க. கேரக்டர் அனாலிசிஸ் பேசிக் சொல்லுங்க. ஆக்சுவலா கேரக்டர் அனாலிசிஸ் வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி இந்த 3 கான்செப்டும் ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதை கேரக்டர் அனாலிசிஸை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிரைஸ் ஆக்ஷன்லயும் வராது, எஸ்எம்சிலயும் வராது. ஓகேங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இருக்குது வந்து. ஸோ ஆனால் அது மூணுமே தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க கேரக்டர் அனாலிசிஸை நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கோல்டு ஸ்விங்கு ஸ்கேல்பிங் தானே சொல்றீங்க, அது ஈஸியா பாத்திரலாம். வேற வேற பேரும் டைப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா டைம் நீங்க எவ்வளவு கிலோ டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு கிலோ லைவ் செக்ஷன் இருக்கும். அது இல்லைன்னா நீங்க முடியல அப்படின்னா லைவ் செக்ஷன் எண்ட் ஆயிரும். அதனாலதான்.
ஓகே, நான் ஒன்னொன்னா பாக்குறேன். தென் மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ செல் ஆகுமா பை ஆகுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க, ஓகேங்களா? என்னைய பொறுத்தளவு உடனே இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் மேல போகுமா கீழே வருமான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, கரெக்டா? ஸோ அதான் எனக்கு தெரியாது. என்னோட ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கறதுல நான் சொல்லுவேன், லைவ் மார்க்கெட்லாம் என்னால சொல்ல முடியும். மார்க்கெட் ஓப்பன் ஆனாலே பையா செல் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா இருங்க நான் காட்டுறேன் ஒரு இது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போன மாசத்துல இருந்து, ஓகேங்களா? போன மாசத்துல இருந்து வர போன வாரத்துல இருந்து. ஸோ என்னாச்சு அப்படின்னா, எப்பயுமே ஃப்ரைடே அப்போ ஒரு செல்லுக்கான கேரக்டரோ பைக்கான கேரக்டரோ வந்துருது. போன ஃப்ரைடே செல்லுக்கான கேரக்டர் வந்துச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஸ்க்ரீன் தெரியும், தெரியல அப்படின்னா மேலே இங்கிலீஷ் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. ஸோ அங்க செல்லுக்கான கேரக்டர்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி கரெக்டா மார்க்கெட் க்ளோசிங் எப்போ வந்துருந்துச்சு, க்ளோசிங் கொஞ்சம் 1 ஆர் 2 ஹவர் முன்னாடி. அது வந்து மார்னிங் லைக் மார்க்கெட் மார்னிங் அப்போ கரெக்டா வந்து ஆல்மோஸ்ட் டிபி வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வாட்டி இந்த வாரம் பார்த்தோம்னா பைக்கான கேரக்டர் வந்திருக்கு, ஓகேங்களா? அதே ஒரு டைம் ஃப்ரேம் கொஞ்சம் முன்னாடி பைக்கான கேரக்டர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ 690 3690 தான் 161 ரேஞ்ச். அதுக்கு மேல ஒரு 4-5 கேண்டில் இந்த மாதிரி பாடி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்துடும். 3745 வரைக்கும் வந்துடும். அது கொஞ்சம் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோம். 3690க்கு மேல பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணோம். அப்படி இல்லையா 3090க்கு மேல போக முடியல அப்படின்னா அங்க ஒரு செல்லிக்கான கேட்டர் வந்துட்டு அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இல்லைன்னா இப்போ இருக்குல்ல, இப்போ கூட செல்லிங்கான கேட்டரை ஃபார்ம் ஆயிடலாம். என்னோட ஸ்ட்ராட்டஜி தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும். இந்த அக்குமுலேஷன் ஆயிருக்கு, மேலே வந்து மேனிபுலேஷன் பண்ணிட்டு அப்படியே வந்து சின் ஆஃப் கேட்டர் அடுத்த கேட்டர் 4-5 கேட்டர் கீழே இருந்துச்சுன்னா சின் ஆஃப் கேட்டர் படிச்சா என்ட்ரி செட்டப் ஆயிரும். ஸோ அந்த அந்த கேட்டர் கூட வரலாம் மார்க்கெட் ஓப்பனிங் ஆன உடனே. ஸோ எதுன்னு சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட்ல தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும். ஆஃப் மார்க்கெட்ல சும்மா என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமே தவிர அடுத்த டிசிஷன் மேக் பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட்ல தான் டிசிஷன் மேக் பண்ண முடியும். ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு பை சைடு போனோம் அப்படின்னா ஹையர் ஹேக்கு ஒரே ஒரு கேட்டர் இருக்கு. நான் யூடியூப் சேனலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்விங்க்கு மேல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல கரெக்டா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி க்ளோஸ் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் பிரேக் பண்ணணும். ஹையர் ஹைக்கு ஒரே ஒரு கேட்டர் தான். ஒரே ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறதுல ஒரு ஸ்விங் லோ டு ஹை போட்டீங்க அப்படின்னா அதோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 1 மினிட் இருங்க நான் செக் பண்றேன். நான் மறந்துருச்சு. ஸோ ஸ்வீப் பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் மட்டும் ஸ்வீப் பண்ணிக்கணும். இந்த ஸ்விங் ஹை இருக்குல்ல, இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணத்துல மார்க்கெட் ஒரு கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டு அப்புறம் லைக் எந்த மாதிரினா இப்போ இதை ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க, லைட்டா ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்புறமா ஒரு ஹையர் ஹை அப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் பிரேக் பண்ணோம். அந்த ஒரு கேண்டில் பிரேக் பண்ண உடனே அதோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா கரெக்டா 50ல என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா? 17 வரைக்கும் வரும். 50ல என்ட்ரி எடுத்துட்டு 100க்கு கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி எஸ்எல் வைக்கணும், இவ்வளவுதான். இது ஒரு கேரக்டர். அப்புறம் செல்லுக்கான கேரக்டர் வந்து நான் போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. என்னோட யூடியூப் சேனல்ல கேரக்டர் ஆன்சர்ஸ் ஒரு வீடியோ இருக்கும். செல்லுக்கு வந்து 2 கேரக்டர் இருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சாரி லோயர் லோ பவுன் இருக்கும். இங்கே பிரேக் ஆஃப் ஸ்டேஜஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கும். நீங்க போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு. யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் கோல்டோட ஸ்கேல்பிங் ஆனது, ஓகேங்களா? ஸ்கேல்பிங் ஆனா ஸ்விங் ஆனது தான். ஒன்று ட்ரெண்ட் ஸ்விங் ஆனது கண்டினியூஷன் ஆகும், இல்லையா இது அப்படியே செல்லுக்கான கேரக்டரா ஃபார்ம் ஆகி கீழே வரும், ஓகேங்களா? ஸோ நான் வேற என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தென் பிடிசி ஸ்கேல்பிங் பார்க்கலாம் கேட்டிருக்காங்க. பிடிசி ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங் அது 2 பாட்டு. அப்புறம் ஒவ்வொன்றும் நான் நீங்க சொன்னலாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் பிடிசியில ஒரே ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ஒரு ஸ்விங் செல்லுக்காக மட்டும் தான் ஸ்விங் ட்ரேட் இருக்கு. பிடிசியை பொறுத்தளவு ஒரு ஸ்விங் ஹை டூல போட்டோம் அப்படின்னா கரெக்டா 78 to 100 கிலோ வரைக்கும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருப்போம், கரெக்டா? ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் இவ்வளவு தூரம் ஃபாலோ ஆச்சுல, இந்த ரேஞ்சிலையும் அதே தான் வந்திருக்கு. அந்த 78% ரீட்ரேஸ்மெண்ட் கேரக்டர் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால இதோட கேரக்டர் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். 78% ரீட்ரேஸ்மெண்ட் கேரக்டர் அந்த ஸ்விங் ஹைட்டுல போட்டோம்னா கரெக்டா 78 to 100 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்ல நல்லா நோட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் அந்த மாதிரி நடக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ இந்த லெவல்ல அந்த மாதிரி நடக்கல. பட் ஏதோ ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டாக தான் நடந்துச்சு. அந்த ரேஞ்சிலையும் கரெக்டாக 78% நடந்துச்சு. ஸோ இந்த இருக்குல்ல இந்த ரேஞ்சில் இங்க வந்து நடந்தது அந்த அளவுக்கு கிடையாது, ஓகேங்களா? இது வந்து ஒரு சில நேரம் நம்மளோட ஸ்விங் ட்ரேட் இதுவும் கிடையாது. ஆனா அது 100% கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 70% ஓகேன்னு சொல்லலாம். பாருங்க,
70% ஓகே. பட் ஆனா 100% இந்த லெவல் கிடையாது. ஏன்னா இவ்வளோ ஸ்விங்ஸ் நடந்திருக்கு. இவ்வளோ ஸ்விங்லாம் நடக்காது. இந்த மாதிரி தான் நடக்கும் மேக்ஸிமம். லைட்டா கீழ வந்துட்டு அப்புறம் உடனே மேல போயிருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணாம. ஸோ இதுதான். ஸ்கேல்பிங் பொறுத்தளவு இன்னைக்கு வால்யூம் பெருசா இருக்காது ப்ரோ. ஸோ அதனால எந்த புரோக்கர் எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு பெருசா ட்ரேட் பண்ணாதீங்க. சாட்டர்டே, சண்டே வந்து மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேட் கிடைச்சா ட்ரை பண்ணலாம். ஸ்கேல்பிங் படைச்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்விங்கா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங். இங்க பாருங்க ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ஃபுல் எஃபிஜியா. இந்த கேண்டில் சின்ன வின்டர் பணத்துல நீங்க இவ்வளவு பெரிய பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஸ்விங்கா இருக்கிறதுல நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ப்ளே பண்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. தென் யூஎஸ்டி ஜேபிஒய் ஸ்கேல்பிங். ஸோ அதுக்கும் நான் கேரக்டர் அனாலிசிஸ் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன். எல்லாமே கேரக்டர் அனாலிசிஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் என் யூடியூப் சேனல்ல. அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்கேல்பிங்க்கு இதே தான். நார்மல் டெக்னிக்ல வச்சு பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்விங்க்கு மேல மார்க்கெட் ஒரு பாடி க்ளோஸ் நல்ல ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல பாடி க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறமா 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல போய் நீங்க என்ட்ரி பாருங்க. ஓகேங்களா? பைக்கானது அதே செல்லுக்கானது தான். இந்த ஸ்விங் கீழ நல்ல ஒரு செல்லுக்கான பாடி க்ளோஸ் ஒரு பாடி க்ளோஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் அக்யூரசி நல்லா இருக்கும். தென் சரி US30 அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயில். ஸோ US30க்கும் அதோட கேரக்டர் இருக்கு. அது வேணும்னா நான் சொல்றேன். இந்த வீடியோ இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த வீடியோ போய் கமெண்ட் பண்ணுங்க. யூஎஸ் ஆயில் யாரா இருக்கலாம், US30 யாரா இருக்கலாம் வேணுமோ, அதோட ஸ்கேல்பிங்கான கேரக்டர் வேணுமோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? மினிமம் எனக்கு ஒரு 50 கமெண்ட் இருந்துச்சுன்னா நான் வீடியோஸ் போடுறேன். அதான் இந்த ஸ்விங்க்கு செல்லுக்கானது பார்க்கலாம். இந்த ஸ்விங் மேல போச்சு அப்புறம் பைக்கானது பார்க்கலாம். இதுக்கும் அதே தான். 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல நல்ல ஒரு பாடி க்ளோஸ் மேலேயோ கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் 1 மினிட் டைம் ஃப்ரேம் போய் என்ட்ரி எடுக்கணும். அவ்வளவுதான். நார்மல் டெக்னிக்கல் கேரக்டர் இன்னும் வரல அதுக்கு. லைவ் மார்க்கெட்லாம் தெரியும் அதோட கேரக்டர். அதனால சொல்லல. இந்த யூஎஸ் ஆயிலுக்கு ஸ்கேல்பிங் பக்கத்துல இந்த ஸ்விங் கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரேடர் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் ஓகே. இதுக்கும் எல்லாத்துக்கும் அதே தான். 5 மினிட் டைம் ஃப்ரேம் நல்ல ஒரு பாடி க்ளோஸ் வைக்கணும் ஸ்ட்ராங்கா. அதுக்கப்புறம் மேலே கீழே நீங்க பாடி க்ளோஸ் எங்கிட்ட வைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி செட்டை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் எஸ்எம்டி ஜிபிபி பார்க்கலாம். ஜிபிபி வந்து எதுக்கு சொல்றீங்க? ஸ்விங்கா ஸ்கேல்பிங்கான்னு சொல்லி சொல்லுங்க. ஜீவா நீங்க தான். தென் எஸ்எம்டி ஐசிடி பிரைஸ் ஆக்ஷன் எல்லாம் பேசிக்கா சொல்லி கொடுப்பீங்களா? ஆக்சுவலா பேசிக்ல எஸ்எம்சி ஐசிடி பிரைஸ் ஆக்ஷன் அது மூணுமே சொல்லி தருவோம். பேசிக்ல மூணுமே லைவ் மார்க்கெட்ல எது எது ஒர்க் ஆகுமோ அது சொல்லி தருவோம் நம்ம. ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்ல அந்த மூணுமே எது எது சொல்லி தருவோமோ அதெல்லாம் சொல்லி தருவோம். எது எது தேவையோ. ஆடியோ கேட்கலையா? இப்ப கேக்குதா? எல்லாத்துக்கும் ஆடியோ ஓகே தானே? ஓகேண்ணா எஸ் மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ மாஸ் பூஸ்டட் கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ் பிரைஸ் 7000 ப்ரோ. கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ் பிரைஸ் நெக்ஸ்ட் பேட்ச்ல இருந்து. ஸ்கேல்பிங் ஜிபிபி ஓகே. ஸோ இது கேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் நீங்க கேட்குறவங்க நான் சொல்றேன். ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இப்போ நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் கீழே எப்போ ஒரு பாடி க்ளோஸ் 5 மினிட்ல வைக்கிதோ அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் மேலே கீழேயோ எப்போ ஒரு பாடி க்ளோஸ் வைக்கிதோ 5 மினிட் டைம் ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா 1 மினிட்ல நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு மேனிபுலேஷன் ஆயிரும் அந்த என்ட்ரி. ஸோ அதனால 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல பாடி க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கோல்டை பொறுத்தளவு பையர் செல் அப்படின்னா சொல்ல முடியாது ப்ரோ. லைவ் மார்க்கெட்ல பார்த்தா சொல்ல முடியாது என்னால. டெட் மார்க்கெட்ல சொல்ல முடியாது. ஆனா பைக்கான கேரக்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்விங்குக்கு பைக்கான கேரக்டர் வந்திருக்கு. ஸோ அதை என்னால 100% சொல்ல முடியாது. மார்க்கெட் பை போகுமா கீழே வருமானம். பைக்கான கேரக்டர் வந்திருக்கு. இங்க செல்லுக்கானதும் ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்திருக்கு. இன்னும் ஒரு சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. வந்துச்சுன்னா செல்லுக்கான ட்ரேடும் கிடைக்கும் இந்த லெவல்ல. ஸோ அதனால என்னால கரெக்டா சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட்ல வேணா சொல்ல முடியும் என்னால. ஸோ அவ்வளவுதானா? டவுட்ஸ் எல்லாம் ஓகேவா? டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? தென் வேற ஏதோ கேட்கணும்னா கேளுங்க. மெசேஜே சொல்லுங்க. இல்ல வாய்ஸ்ல கூட சொல்லுங்க. எனக்கு டவுட்ஸ் ஓகே பண்றவங்க நியர்லி ஒரு 12 மெம்பர்ஸ் இருக்கீங்க. டவுட்ஸ் ஓகே அப்படின்னா எஸ் எஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. எத்தனை பேர்த்துக்கு ஓகே பண்றேன்னு பாக்குறேன். டவுட்ஸ் இல்லை அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும்.
ஓகே, டவுட்ஸ் ஓகே தானே எல்லாத்துக்கும்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? லைவை எண்ட் பண்ணிடுவோம், அதனால தான். ஓகே, லைவை எண்ட் பண்ணிடலாமா? சொல்லுங்க ரஞ்சித் ப்ரோ, என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு, ஆனா வாய்ஸ் வரல. ப்ரோ இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓகே ப்ரோ, கேக்குது. ப்ரோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் இருந்தா இப்போ 1 மினிட்ல போய் அப் ட்ரெண்ட் அந்த கேரக்டர் அனலைஸ் பண்ணி அப் ட்ரெண்ட்லயே அந்த இது என்ட்ரி கிடைச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குமா ப்ரோ? அதாவது கன்ஃபார்மா அப் போற மாதிரி இருக்குமா ப்ரோ? ஆக்சுவலா இப்போ ஸ்கேல்பிங் கேக்குறீங்க, பைக் ஆனது கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. ஆமா, ஆக்சுவலா இப்போ மார்க்கெட் இப்போ இந்த ஸ்விங் 50 மினிட் ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தானே? ஆமாங்க. இந்த ஸ்விங் ஹை பிரேக் வச்சுன்னா ஹையர் ஹை. ஆயிருக்குங்க. இதை போட்டுட்டு உடனே 1 மினிட் டைம் ஃப்ரேம்குள்ள போனோம். 1 மினிட் டைம் ஃப்ரேம்குள்ள போய் இந்த 1 சரி, மினிட்ல கரெக்டா ஸ்வீப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். என்னோட ஸ்வீப் கேரக்டர் பண்ணுங்க. ஆன்சர் சொல்றேன். ஸ்வீப் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் கீழே வரணும். அதாவது கரெக்டா சொல்லணும்னா இருங்க, இங்க இருந்து போய் மார்க்கெட் லைட்டா ஸ்வீப் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு அப்புறம் ஒரே ஒரு கேண்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு பைக்கான கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு அதோட சரி, ரீட்ரேஸ்மெண்ட் ஹையர்ல வந்து 50ல என்ட்ரி எடுக்கணும். 100ல 15 எஸ்எல் வச்சுட்டு டிபி வந்து 161 6 ஃபிபோனாச்சி சரி சரி. எக்ஸ்டென்ஷன்ல. அவ்வளவுதான். இதே மாதிரி கரெக்டா ஓகே வரணும். வந்துச்சுன்னா என்ட்ரி சரி. ஸ்கேல்பிங் ஓகே ஆனது. ஓகே இது ப்ரோ இப்போ ஃபுல்லுமே 1 மினிட் யூடியூப் டைம். சேனல்ல இருக்கும். சரிங்க சரி. ஓகேங்க ப்ரோ. இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஸ்வீப் வந்து விக்கு மட்டும் வச்சா போதுங்களா இல்ல பாடியும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணுங்களா ப்ரோ? இல்ல அப்படியே அது இருக்குங்களா? அந்த நான் போட்டிருக்கேன் லைன், அந்த லைனுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்காம இருக்கணும். விக் சரி ஸ்கிப் ப்ரோ. பண்ணணும். ஓகேங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, அவ்வளவுதானா? டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகேனா ஓகேன்னு டைப் பண்ணிருங்க, லைவ் எண்ட் பண்ணிடுவோம், அதனால தான் கேட்குறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு சின்ன டவுட் ப்ரோ. இப்ப சொல்லுங்க ப்ரோ. நியூஸ் டைம்ல செல் ஆர்டர் இல்ல பை ஆர்டர்ல அப்படி வச்சு ட்ரேட் பண்ணலாமா ப்ரோ? ஒரு ஸ்விங் இல்ல அதெல்லாம் யூஸ் லோல பண்ணாலும் அப்படி வச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்ல ஆக்சுவலா ஓகே ப்ரோ. நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நியூஸ் டயத்துல, அது உங்களுக்கு லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி ஒரு சில டைம் க்ளோஸ் பண்ண முடியாது. மார்க்கெட்ல வால்யூம் லைக் அந்த லெவல் இருக்காது ஒரு சில டைம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு பையர்ஸ் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ கேப் அப் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் $10 வச்சுக்கீங்க அப்படின்னா $10க்கு மேல நீங்க செல் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, ஆனா மார்க்கெட் கேப் அப் ஆயிருச்சு, சொல்ல முடியாது ஒரு சில நேரம் ஆகலாம். அந்த மாதிரி மேல போயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ நியூஸ் டயத்தப்ப பெருசா ட்ரேடே எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அப்பயும் ஹோல்ட் பண்ணி வைக்க கூடாது. மேக்ஸிமம் கேப் அப் கேப் டவுன்ல எஸ்எல் இந்த மாதிரி அடிக்காரம், ஓகேங்களா? அதனால நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே, தென் ஹரிபிரசாத் உங்களுக்கு டவுட் இருக்கா? ப்ரோ எனக்கு ஆமா ப்ரோ, இல்ல கன்ஃபார்மா எப்படி ப்ரோ டிபி போகுதுன்னு ப்ரோ சொல்றது ப்ரோ? நீங்க போடுறீங்களா ப்ரோ என்ட்ரி? கேரக்டர் அனாலிசிஸ்லயா? ஆமா ப்ரோ, இப்போ என்ட்ரி போடுறீங்களா ப்ரோ? ஆமா, இதுல எப்படி ப்ரோ கன்ஃபார்மா டிவி போகணும்? எப்படி ப்ரோ இது பண்றது நம்ம? ஆக்சுவலா எங்களோட கேரக்டர் அனாலிசிஸ்ல உங்களுக்கு கன்ஃபார்மா டிவி போகணும் அப்படின்னா இந்த ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, ஆமா ப்ரோ. இதுல ஒரு சில லெவல்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு 4 பாடி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஃபில் டிபி அடிக்க போயிடும். ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சஸ் வரும். இந்த 461 423 இப்ப இந்த கூட பாருங்களேன். போன வீக் மண்டே அதே மாதிரி தான் பைக்கான செல்லுக்கான முடிச்சு, அப்புறம் பைக்கான வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபில் டிபி நியர்லி போயிட்டு தான் கீழே இருந்துச்சு. ஆமா ப்ரோ, இந்த என்ட்ரி நான் போட்டிருந்தேன் ப்ரோ. இந்த என்ட்ரி நான் எடுத்த என்ட்ரி எடுத்தத பார்த்துருப்பீங்க. ஓகே, டிபி ஆனா அதான் போக முடியும். க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ நான் பாதியில. அதான் வந்து ட்ரைலிங் எஸ்எல் இதெல்லாமே நம்மளோட கோர்ஸ்ல சொல்லி தரோம், எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம்னு. இதுதான். நான் டிபி தான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு ப்ரோ. இல்லை எப்படி கன்ஃபார்மா போக முடியும் தெரிய மாட்டேங்குது.
ஓகே. அதான் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல யூடியூப்லயே. ஆ அது இல்ல மட்டும் ப்ரோ 161 ப்ரோ ப்ரோ அது இது பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா ம். போன்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிச்சுனா இல்ல அது இருக்கு. ஆனா அது ஒரு சில டைம்ல அந்த மாதிரி நடக்காது. நான் ஓ அதுவும் சொல்லி சம் தருவேன். டைம்ல ஆமா. எப்படி ட்ரெய்லிங்கஸ் எல்லாம் யூடியூப்ல ட்ரெய்லிங்கஸ் எல்லாம் பெருசா சொல்லியிருக்க மாட்டேன். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஸோ அது அந்த மெயினான விஷயங்கள் எல்லாமே கோர்ஸா சொல்லி தருவோம். என்ட்ரி எடுக்கிற ஆ அளவு எல்லாத்தையும் குடுத்துட்டேன் நான். அது வந்து ஆ மேக்ஸிமம் ஒரு சில பீப்பிள் தான் புரியும். அதனால நான் யூடியூப் சேனலே போட்டேன். ம் இந்த ஒரு சில விஷயங்கள் கோர்ஸும் சொல்ற மாரி இருக்கும் ப்ரோ நம்ம. ஓகே ஓகே ஓகே. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் அனலைஸ் பண்ணணுமா? ஓகே. டவுட் இல்ல அப்படின்றவங்க நோன் மட்டும் டைப் பண்ணிருங்க. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க கோல்டுல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்விங்ல. ஓகே. இப்போ ஸ்விங்ல ட்ரேட் எடுக்கும்போது ஸ்விங் மூலியமா வந்துட்டு என்ட்ரிஸ் போவீங்களா இல்ல ஸ்கேல்ப்ல என்ட்ரி எடுத்து ஹோல்டு பண்ணுவீங்களா ப்ரோ ஸ்விங் ஆக்சுவலா கன்ஃபர்மேஷன் வர ஸ்விங் வரைக்கும்? ட்ரேட் அப்ப ம் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல எங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் நியர்லி ஸ்கல்பிங் ஆர் இன்ட்ராடேன்னு சொல்லலாம் அத. ஸோ 5 மினிட் ம் டைம் ஃப்ரேம்ல போய் நாங்க என்ட்ரி எடுக்கிறோம். அதனால தான் எங்களால இவ்வளவு சின்னதா ரிஸ்க் வைக்க முடியுது. இங்க பாருங்க வெறும் $2.5 தான். ம் 0.01 டாட்ல. ஸோ அதனால தான் எங்களால இவ்வளவு தூரத்துக்கு சின்னதா ரிஸ்க் வைக்க முடியுது. ஓகே. 15 மினிட்ஸ பார்த்துட்டு 5 மினிட் டைம் ஃப்ரேம் அது ஒரு சில ஓ கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு. நீங்க எல்லா இடத்துலயும் ஓ- பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மேக்ஸிமம் 5 இல்ல 7 தான் மேக்ஸிமம் இருக்கும். எல்லா இடத்துலயும் எஸ்எல். இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கூட. பட் ஆனா 100% கிடையாது. இந்த ஒரு சில இடத்துல அப்படிதான் இருக்கும். கூடிட்டா $7 தான் ம் ரிஸ்க் வைக்கும். நம்மளோட ஓகே. ஸ்ட்ராட்டஜில. ஸ்விங் ட்ரேட் பக்கத்துல. இல்ல ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நீங்க இங்க பிஓஎஸ் இருக்குல்ல கீழே நீங்க ஸ்விங்க்கு ஆமா. மேல பாக்குறீங்கன்னா இங்க கீழே பிஓஎஸ் கொடுத்தோன்னே 1 மினிட்ல போய் ஸ்கேல் பண்ணுவீங்களா? இல்ல 5 மினிட்ல தான் என்ட்ரி எடுப்போம். ஸ்கேல்ப்லயே என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணிட்டு ஸ்விங் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச கூட ஹோல்ட் பண்ணுவீங்களா ப்ரோ இல்ல ஸ்கேல்ப்னா ஸ்கேல்ப் மட்டும் தான் ஸ்விங்னா ஸ்விங் மட்டும் தான் இருப்பீங்களா? ஆக்சுவலி ஸ்கேல்பிங்கான என்ட்ரிக்கு வந்து அவ்வளவுதான். ஒரு ஒரு லெவல் 161 அந்த ரேஞ்சுனா அது மட்டும் தான். ஓகே. என்ட்ரி எடுப்போம். இப்போ இந்த லெவல் எங்களுக்கு தெரியும். இது ரேப்பிடா பெரிய கேரக்டர் தான் அப்படின்னு. ஸோ இந்த லெவல்ல நாங்க ஸ்விங்கான என்ட்ரி தான் பார்ப்போம். அதே இந்த லெவல் பிரேக் பண்ணுது பாத்தீங்களா? ஆமா. அங்க ஸ்கேல் தான் வரும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அங்க ஓ ஸ்கேல்பிங்கான என்ட்ரி பார்ப்போம். அவ்வளவுதான். கேட் அதான் ப்ரோ அனாலிசிஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்கேல்பிங்ல 5 என்ட்ரி மினிட். எடுத்துட்டு வெயிட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். இல்ல வீட்ல பண்ண மாட்டோம். ஸ்கேல்பிங்னா ஓகே. ஸ்கேல்பிங்கோட முடிச்சு விட்டுருவோம். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ ஐ திங்க் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ லைவ் எண்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம்ல இன்ஸ்டாகிராம்லயும் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிப்ளை கொஞ்சம் லேட்டா வரும் பட் வந்துரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.